சேலத்தில் பழுதடைந்த நிலையில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி கட்டிடத்தை நவீன வசதிகளுடன் கூடிய அங்கன்வாடி கட்டிடமாக மாற்றியுள்ளனர் தனியார் பள்ளியை சேர்ந்தவர்கள். பிற அங்கன்வாடி மையங்களுக்கு முன் உதாரணமாக திகழும் நவீன அங்கன்வாடி மையம் பற்றி இப்போது பார்க்கலாம். தனியார் மழலையர் பள்ளிகளுக்கு இணையாக காட்சியளிக்கும் இந்த கட்டிடம் அரசு சார்பில் நடத்தி வரும் அங்கன்வாடி கட்டிடம்தான். இதற்கு காரணம் சேலத்தில் உள்ள 2 தனியார் பள்ளிகள் செயல்படுத்திய திட்டம்தான் இது. சேலம் ஏற்காடு மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கோல்டன் கேட்ஸ், எமரால்டு வேலி பள்ளிகளில் 3000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களிடையே சேவை மனப்பான்மையை உருவாக்கும் வகையில் ஆக்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேமித்த தொகையுடன் அவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் சிதிலமடைந்து காணப்பட்ட அங்கன்வாடி கட்டிடம் அரசின் அனுமதியுடன் 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி ரூமில் வைக்கிற மாதிரி பார்ட் ஆஃப் இட் இங்கே கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி டிவிடி எல்லாம் பேரண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன். டாய்ஸ் எல்லாம் குழந்தைங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த ஃபண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த ஸ்கூல் விச் இஸ் அகேன் த சில்ட்ரன். நவீன சமையலறை, கழிப்பிடங்கள், குழந்தைகள் விளையாட உபகரணங்கள், டிவி, டிவிடி பிளேயர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி உள்ளனர். மேலும் அங்கன்வாடி மையத்துக்கு வரும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரே மாதிரியான சீருடைகளும் வழங்கப்பட்டுள்ளன. கிச்சன் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு சௌரியம் இல்லாமல் இருந்தது. பின்னாடி இப்போ டாய்லெட் எல்லாம் இருக்கிற இடம் ஆக்சஸே இல்லாமல் அங்கே கொஞ்சம் இடிபாடுகளோடு இருந்தது. ஒரே ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த இடத்துல ஒரு சின்ன டாய்லெட் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது குழந்தைங்களுக்கு டாய்லெட் இல்லாமல் இருந்தது. அப்போது அப்படி ஒன்றொன்னா யோசிக்கும் பொழுது சரி மொத்தமாகவே கட்டிடத்தை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் நல்லா பண்ண முடியும், ஒரு அப்பியரன்ஸ் வரணுங்கிறதுனால விச் ஸ்டார்டட் இஸ் ஜஸ்ட் அ பாத்ரூம். ஒரு 20,000 ஒரு பாத்ரூம் கட்டலான்னு தான் நாங்கள் முதல்ல இங்கே வந்தோம். அப்புறம் அப்படியே சரி பண்ணும்பொழுது ஒழுங்காக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கம்ப்ளீட்டாக நாங்கள் டிமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். குழந்தைகளின் முன்பருவ கல்விக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இங்கு பணியாற்றுவது பெருமையாக உள்ளதாக கூறும் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு நிறைவேற்றாத கோரிக்கையை தனியார் பள்ளி நிர்வாகம் செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். மையத்தில் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக உதவியாளர் ஒருவரையும் நியமித்துள்ளனர். நம்ம சேலம் மாவட்டத்திலேயே வட்டாரத்திலேயே இது முதன்மை குழந்தைகள் மையமாக இன்றைக்கி அவங்க கான்வென்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஹாலு, குழந்தைங்களுக்கு டைனிங் ஹாலு, கிச்சனு, அப்புறம் ஸ்டோர் ரூமு, குழந்தைங்களுக்கு பாத்ரூம் பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம், அப்புறம் பூங்கா எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இப்போ வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கட்டிடம் பழுதடைந்து குழந்தைகள் வருவதற்கு அச்சப்பட்ட அங்கன்வாடி மையம் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் பிற அங்கன்வாடி மையங்களுக்கு முன்னுதாரணமாக உள்ளது. இதுபோன்ற நிலை பிற இடங்களிலும் ஏற்பட அரசு உதவ வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.